வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம். அந்த யூனிட் பற்றி தான் நம்ம இம்பார்ட்டண்டான எம்சிக்யூஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த செட் ஆஃப் எம்சிக்யூஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு அடுத்த கொஸ்டின், வாட் ஆர் த 2 மேஜர் டிவிஷன்ஸ் ஆஃப் த ஸ்கெலிட்டல் சிஸ்டம்? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம், 2 மேஜர் டிவிஷன் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் பார்த்தோன்னா 2 முக்கியமான டிவிஷன்ஸ் இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த 2 மேஜரான ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 2 மேஜரான ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எதுன்னு பார்த்தோன்னா, ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டம், அதே மாதிரி அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இது 2 தான் முக்கியமான ஸ்கெலிட்டல் சிஸ்டம், 2 மேஜரான ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ஸ். ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the axial skeletal forms the upright axis of the body which includes dash. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, அப்போ ஃபஸ்ட்டு ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ அந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் என்னென்னா, இந்த பாடியோட அப்பர் ஆக்சிஸில் இந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த பாடியோட அப்பர் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த அப்பர் ஆக்சிஸில், பாடியோட அப்பர் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் என்ன இருக்கும்னு பார்த்தோன்னா, ஸ்கல் இருக்கும், வெர்டிபிரல் காலம் இருக்கும், ரிப்கேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது மூணுமே இந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துக்கு கீழே வரும். அப்போ மூணுமே கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி, ஆல் தி அபவ் கரெக்டான ஆன்சர். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கல், வெர்டிபிரல் காலம், ரிப்கேஜ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அது எங்கெங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கொஷின்ஸ்லாம் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இதுதான் அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். நம்மளுக்கு இப்போ இந்த ஃபுல்லாக இதுதான் டாப் ஹெட்லேருந்து நம்மளோட ஃபீட் வரைக்கும் இதுதான் நம்மளோட ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இந்த மாதிரி போன்ஸ் நம்மளோட பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ நம்மளுக்கு இப்போ ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான் பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னும், ரெண்டாவது அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி 2 பிரிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்குறோம். அப்போ இந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்கிறாங்க, இந்த பாடியோட அப்பர் ஆக்சிஸில் இருக்கிறது தான் ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அப்பர் ஆக்சிஸில், அந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த பாடியோட மேல் பகுதியில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா, ஸ்கல், மண்டையோடு, அதாவது ஸ்கல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதை மண்டையோடு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்பைனல் காலம், வெர்டிபிரல் காலம், இதுதான் இந்த காலம் தான் வெர்டிபிரல் காலம். அதுக்கப்புறம் ரிப்கேஜஸ். இங்கே இருக்குல்ல, இதுதான் ரிப்கேஜஸ். இதெல்லாம் ரிப்கேஜஸ். இதெல்லாம் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸ்கல், வெர்டிபிரல் காலம், அதுக்கப்புறம் ரிப்கேஜஸ்லாம் இந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க, ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் அப்ரைட், அந்த பாடியோட அப்ரைட் ஆக்சிஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. அப்போ அதில் என்ன இருக்கும் பார்த்தோன்னா, ஸ்கல் இருக்கும், வெர்டிபிரல் காலம் இருக்கும், ரிப்கேஜஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ எல்லாமே கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெண்டாவது டைப் எதான்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இந்த அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை பற்றி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த போன்ஸ் ஆஃப் த லிம்ஸ் அலாங் வித் தேர் டேஷ். அப்போ இந்த அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அப்போ அந்த அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் போன்ஸு, லிம்ஸ் எல்லாமே அந்த போன்ஸ், லிம்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதோடு சேர்த்து வேறு என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அப்போ இதோட சேர்த்து இந்த அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் போன்ஸ், லிம்ஸ் எல்லாம் சேர்த்து வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா, பெக்டோரல்ன்ற அந்த போன்ஸ், அதுக்கப்புறம் பெல்விக் கிரிடில்ஸ்ன்ற இந்த பார்ட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ரெண்டுமே ஆப்ஷன் ஏ, பி ரெண்டுமே கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி கரெக்டான ஆன்சர். அப்போ இந்த அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான் என்ன, அதில் இந்த பெக்டோரியல் போன்ஸு, பெல்விக் போன்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பார்த்தோம், அது ஸ்கல், வெர்டிபிரல் காலம், ரிப்கேஜஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த அப்பெண்டிகுலர் இந்த இடுப்புக்கு கீழே. இதில் பார்த்தோன்னா இந்த பெல்விஸ் அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி பெக்டோரியல்ன்ற போன் இதான் பெல்விஸ். இந்த போன்ஸ் தான் பெல்விஸ் போன்ஸு. இந்த இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுவும் பெக்டோரியல் போன்ஸும் எதில் வரும்னு பார்த்தோன்னா, இந்த இடுப்புக்கு கீழே ஃபுல்லாக இந்த அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் வரும். இதான் இந்த கொஸ்டின். அடுத்து 14th கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா, விச் இஸ் மேட் அப் ஆஃப் கிரானியல் போன்ஸ் அண்ட் ஃபேஷியல் போன்ஸ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த கிரானியல் போன்ஸ் அண்ட் ஃபேஷியல் போன்ஸ் மூலமாக
ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய பார்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 2 டைப் ஆஃப் போன்ஸ், கிரானியல் போன்ஸ் அப்படின்றதும் ஃபேஷியல் போன்ஸ் மூலமாக எது வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்கல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி ஸ்கல் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which protects the brain and the structure of the face? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எது வந்து இந்த பிரெயினையும் இந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சரையும் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எந்த பார்ட் வந்து பிரெயினையும் ஃபேஸோட ஸ்ட்ரக்சரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஸ்கல் தான் வந்து பிரெயினையும் இந்த ஃபேஸோட பார்ட் ஸ்ட்ரக்சரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which bone is the largest and strongest bone in the human face? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த போன் வந்து நம்ம ஹியூமன் ஃபேஸில் லார்ஜஸ்டான போனாக வந்திருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ராங்கஸ்டான போன் வந்து நம்ம ஹியூமன் ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய போன் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஹியூமன் ஃபேஸில் இருக்கக்கூடிய ரொம்ப லார்ஜஸ்டான ஸ்ட்ராங்கஸ்டான போன் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா லோவர் ஜா போன் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளோட ஹியூமன் ஃபேஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த போன் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்டான ஸ்ட்ராங்கஸ்டான போன் நம்ம ஹியூமன் ஃபேஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், dash extends from the base of the skull and protects the spinal cord. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த பார்ட் வந்து இந்த ஸ்கல்லோட பேஸ் வரைக்கும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதே மாதிரி ஸ்பைனல் கார்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எது வந்து இந்த ஸ்கல்லோட பேஸ் வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுலேருந்து இந்த ஸ்பைனல் கார்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் வந்து எதுன்னு பார்த்தோன்னா வெர்டிபிரல் காலம். ஸோ அதுதான் இந்த ஸ்பைனல் கார்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அந்த வெர்டிபிரல் காலம் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு பார்த்தோன்னா அந்த ஸ்கல்லோட பேஸ்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கேருந்து தான் பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது பார்த்தோன்னா அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஸ்கல், இதுதான் ஸ்கல்னால் அந்த ஸ்கல்லோட பேஸ்லேருந்து, அது அடிப்பகுதியிலேருந்து தான் இந்த ஸ்பைனல் கார்டு வெர்டிபிரல் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த வெர்டிபிரல் காலம் தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணு பார்த்தோன்னா இந்த ஸ்பைனல் கார்டையும் அது எங்கேருந்து ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோன்னா அந்த ஸ்கல்லோட பேஸ்லேருந்து வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து இங்கே இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், which is formed by a number of serially arranged small bones called vertebrae? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த பார்ட் வந்து சீரியலாக நிறையா சின்ன சின்ன போன்ஸாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் வரிசையாக. ஸோ அது பேர் நம்ம வந்து வெர்டிப்ரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி போன்ஸை வரிசையாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய சீரியலாக அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய அந்த போன்ஸை வெர்டிப்ரே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து எந்த பார்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் இந்த சின்ன சின்ன போன்ஸான சீரியல் அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த வெர்டிப்ரே அப்படின்ற இந்த போன்ஸை வந்து எதில் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா வெர்டிபிரல் காலத்தில் தான் இந்த வெர்டிப்ரே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன போன்ஸாக வந்து இங்கே மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே வரைக்கும் இதுலேயும் வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக வரிசையாக இந்த மாதிரி சின்ன சின்ன போன்ஸாக வந்து இங்கே தெரியுதா. ஸோ அந்த போன்ஸாக ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அதை தான் நம்ம வெர்டிப்ரே அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெர்டிப்ரே ஃபுல்லாக எதில் இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த வெர்டிபிரல் காலத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், the dash is made up of 12 pairs of curved flat rib bones. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எதில் வந்து 12 pairs of கேர்வ்டான ஃப்ளாட்டான ரிப் போன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய பார்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 12 கேர்வ்டு ஷேப்பில் இருக்கக்கூடிய போனு, அதே மாதிரி ஃப்ளாட்டான ரிப் போன்ஸ் வந்து எந்த பார்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா ரிப் கேஜஸில் தான் வந்து இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரிப் கேஜஸில் மொத்தம் வந்து 12 pairs of கேர்வ்டான ஃப்ளாட் ரிப் போன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் வந்து நம்ம ரிப் கேஜஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். இந்த ரிப் கேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கர்வாக வந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கர்வாக வந்திருக்கும். அதே மாதிரி ஃப்ளாட்டான ரிப் போன்ஸ் வந்து இதில் இந்த ரிப் கேஜஸ்லேருந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் அந்த கொஸ்டினில் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தோன்னா 12 பேர்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பக்கம் 12, இந்த பக்கம் 12. ஸோ அதான் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் ப்ரொடெக்ட்ஸ் த டெலிகேட் வைட்டல் ஆர்கன்ஸ் சச் எஸ் ஹார்ட் அண்ட் லங்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த பார்ட் வந்து இந்த ஆர்கன்ஸான ரொம்ப டெலிகேட்டான ஆர்கன்ஸான ஹார்ட், லங்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது வந்து இந்த ஹார்ட், லங்ஸ் எல்லாம் வந்து இந்த வைட்டல் ஆர்கனான டெலிகேட்டான வைட்டல் ஆர்கனான ஹார்ட், லங்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிப்கேஜஸ் தான் இந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ ரிப்கேஜஸ் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து ஹியூமன் ஆர்கன் சிஸ்டத்தில் முக்கியமான எம்சிக்யூஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.